எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். தாண்டிக்காய் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் ஒரு மரம் டெர்மினாலியா பெல்லரிக்கா அப்படிங்கிற ஒரு மரம் விளையுது. இந்த மரத்தின் பழமும் பட்டையும் மூலிகை மருத்துவத்தில் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ மார்ச் மாதம் முடிய போகுது. மார்ச் முதல் மே மாதம் வரை மஞ்சள் நிற பூக்கள் இந்த மரத்திலிருந்து வரும். மே மாதம் முடிவில் உருண்டை வடிவில் பள்ளங்களை கொண்ட ஒரு காய் உருவாகும். இந்த காய் தான் பின்னாடி சாம்பல் நிற பழமா மாறுது. இப்படி சொன்னா கூட உங்களுக்கு புரியாதுங்க. ஆனா இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகள்ல ஒரு பிரசித்தி பெற்ற மருந்து ஒன்று எல்லாருமே வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது திரிபலா பொடி. திரிபலா பொடி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மருந்து. ட்ரை 3 விஷயங்களை குறிக்குது. இந்த பொடியில் சேர்க்கப்படுவது நெல்லிக்காய், கடுக்காய், மூன்றாவது தாண்டிக்காய். இரவில் இந்த பொடியை சாப்பிடுவது அப்படிங்கிறது ஏராளமான நன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கு. நானுமே இன்னைக்கு இந்த பொடியை உங்களுக்கு காமிச்சு நானும் சாப்பிட்டு பார்க்க போறேன். மேலும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும், அதாவது இந்தியா முழுக்கவே இது ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் தான் திரிபலா பொடி இருக்குன்னு கிடையாது. மத்திய பிரதேசத்துல மால்வா மாநிலத்துல இருந்து அதிகமா தருவிக்கப்படக்கூடிய இந்த தாண்டிக்காய் மராத்தியில பெஹாடா, பேந்தா பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இதே பொடி தான் பெரிய லெவலில் இந்தியா முழுக்கவே பயன்படுத்தப்பட்டு வருது. நாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதோட அறிவியல் பூர்வமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை 1980 இருந்து 2020 வரை நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இந்த தாண்டிக்காய், இந்த டெர்மினாலியா பெல்லரிக்கா குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து 40 வருட ஆராய்ச்சிகள், பல்வேறு ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிறதுனால இதை எடுத்திருக்கேன். இது சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்ல ஃபைட்டோ மெடிசன் அப்படிங்கிற இதழில் அக்டோபர் 2022 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது 92 பக்க மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா மொத்தமா இந்த 92 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்னு ஒரு செட் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஐசோலேட் பண்ணிருக்காங்க. குளுக்கோசைடு, டானின்ஸ், கேலிக் ஆசிட், கோரிலஜின், எலாஜிக் ஆசிட், எத்தில் ஜெல்லேட், ஆர்ஜினோலிக் ஆசிட், கேலோலில் குளுக்கோஸ், நெபுலஜிக் ஆசிட் சொல்லிட்டு பல்வேறு விதமான ஃபைட்டோ கெமிக்கல்ஸ். இத்தனை கெமிக்கல்ஸும் இதுல இருக்கிறது எந்த வகையில நம்மளுக்கு நன்மை தரும் அப்படின்னா, இட் ஹஸ் இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு அப்படின்னு இந்த கட்டுரையில எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன தெரியுங்களா? லிஸ்ட் சொல்ற பாருங்க. இருமல், நெஞ்சு சளி, ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்கள், சின்ன சின்ன குழாய்களை பிராங்கஸ் சொல்றோம், பிராங்கைன்னு சொல்றோம். இதை டைலேட் பண்ணக்கூடிய பிராங்கோ டைலேட்டரி எஃபெக்டை உண்டு பண்ணி இதனால சுவாச குழாய்கள் விரிவடைகிறதுனால அதில் இருக்கக்கூடிய சளிகள் வெளியே வரதும், இருமல் குறைறதும் போன்ற நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத கார்பகால் மீடியேட்டட் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவோம். இதை ரிலீஸ் பண்ணுது. ஆன்டிகோலினர்ஜிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது எல்லா மருந்துகள், ஆஸ்துமால எல்லா மருந்துகளுக்குமே இந்த ஆன்டிகோலினர்ஜிக் மருந்துகள் ரொம்ப மிகப்பெரிய நன்மை தரும் சொல்லுவோம். அது செக்ரீஷனை குறைக்கும். அந்த விதமான ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்க்கு உண்டு அப்படிங்கிறதும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பின்னணி காரணம். இப்போ இதே மாதிரி பல்வேறு நன்மைகள் இருக்கு. அதுக்கு உண்டான அறிவியல் கெமிக்கல் கான்ஸ்டிட்யூவன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுங்கிறத விட நான் அந்த ஜர்னலோட லிங்கை கீழே கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா நன்மைகள் பத்தி அடுத்தடுத்து வரிசையா நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். தொற்றுக்கள், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டி ஃபங்கல், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இதுதான் முக்கியமான தொற்று நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள். இது தொற்று கிருமிகளை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு அப்படிங்கிறதும், இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்ட், அதாவது முதுமையை தள்ளி போடக்கூடியது, ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கு. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால பல்வேறு விதமான நோய்கள் வர்றது தடுக்கப்படுது. இன்ஃபேக்ட் புற்றுநோய்கள் வரைக்கும், கேன்சர் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் இந்த டெர்மினாலியாவுக்கு பல நன்மைகள் உண்டு. அடுத்து ஒரு குறிப்பான நன்மை பாருங்க. ஆன்டி த்ரோம்போட்டிக், த்ரோம்போலைட்டிக், அதாவது மாரடைப்பு ஆகட்டும், தலையில் பிரெயின்ல வரக்கூடிய கிளாட் ஆகட்டும், இதெல்லாம் த்ராம்பஸ், அந்த ரத்த கட்டுகள் போய் அடைச்சிக்கிறதுனால, ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காததுனால மாரடைப்பு. அதே மாதிரி பிரெயினுக்கு ஏதோ ஒரு பகுதியில் அந்த ரத்தக்கட்டு அடைப்புனால தான் பக்கவாதம். இப்போ இந்த ரத்தக்கட்டு ஏற்படாம தடுக்கிறதுக்கு த்ராம்பஸ் அப்படிங்கிறது அதான் ரத்தக்கட்டு. அந்த த்ராம்பஸ் உருவாகாம தடுக்கிறதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் இந்த தாண்டிக்காயில இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியில குறிப்பிடப்பட்டிருக்கு. த்ராம்பஸ் உருவாகாம தடுக்கும் த்ரோம்போலைட்டிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கு உண்டு. அதுக்காக மருந்தா சாப்பிட முடியாது, ரத்தக்கட்டியை கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டலாம். பட் ஆன்டி த்ரோம்போட்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. அப்போ எவ்வளவு பெரிய நன்மை இதுன்னு பாருங்க. இந்த மாரடைப்பு காலத்துல, ஏன்னா அத்தனை பேருக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருது. சம்பந்தமே
சம்மந்தமே இல்லாமல் புகை பிடிச்சாலும் சரி, புகை பிடிக்கலனாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, கொழுப்புகள் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாகிட்டு வருது. அப்போ நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்ஸில் சில ஹேபிட் இந்த திரிபலா பொடி சாப்பிட்றது அப்படிங்கிறது இதை நம்ம மறந்துட்டோம். மீண்டும் கொண்டு வர வேண்டி இருக்கும். அடுத்து சாதாரணமாக வயிற்று வரிகள் கூட குறையும். ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் இதுக்கு இருக்கு. ஏன்னா உணவு பாதையில் குடல் இயக்கத்தை சீராக்கிறது, செரிமானத்தை அதிகப்படுத்துறது போன்ற விஷயங்கள்னால இது குடல்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை குறையும். ஹிப்போட்டோ ப்ரொடெக்டிவ், அதாவது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஆன்டி டயபெட்டிக், சர்க்கரை நோய் மிகப்பெரிய அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை, மாரடைப்பு மாதிரி சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயும் ரத்த கொதிப்பு ரெண்டுக்குமே இது நன்மை செய்யக்கூடியது, வராம தடுக்கக்கூடியது. ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டாலுமே இதுக்கு சர்க்கரையை குறைக்கும் தன்மை தான் உண்டு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஊண்டி ஹீலிங், புண்களை ஆற்றும் தன்மை உண்டு. நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ், கிட்னி சிறுநீரகத்தை பாதுகாக்கும் தன்மையும் உண்டு. ஆன்டி ஒபிசிட்டி, உடல் குண்டாக இருக்கிறதை தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது. அதுக்கு காரணம் இது இருக்கக்கூடிய கேலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட். முடிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 கெமிக்கல் மட்டும் சும்மா சேர்த்து சொல்லிடுறேன். உண்மையிலேயே பல லிஸ்ட் இருக்கு, நான் சும்மா சிம்பிளா 2-3 சொல்லிடுறேன். ஆன்டி அல்சரோஜெனிக், வயிற்றில் புண்கள் இது வராம தடுக்கக்கூடியது. ஆன்டி டிப்ரெசன்ட், ஆன்டி சைக்கோட்டிக், நம்ம மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் மனசோர்வு அதனால உண்டாகக்கூடிய கோபம், தேவையில்லாத கோபம், இதனால உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல், இதையெல்லாம் குறைக்க இதுல இருக்கக்கூடிய டானின் உதவுது. ஆக மொத்தம் எனி ப்ராப்ளம் இன் பாடி டேக் திரிபலா. சோ இது ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டீராய்டு மாதிரி கிட்டத்தட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா இதை எப்படி சாப்பிடலாங்க, இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இது எந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா குறிப்பிடப்படல. எவ்வளவு எடுத்தா, எவ்வளவுக்கு மேல எடுத்தா நச்சுத்தன்மை வரும் அப்படிங்கறத குறித்த புரிதல் இல்ல அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் இதுக்கு ஒரு நல்ல நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. எந்த அளவுக்கு இது யூஸ் பண்றாங்கன்னு எனக்கே தெரியாது, இதுல இருந்து மருந்து எடுக்கிறாங்களான்னு. இன்னொரு டிராபேக் என்னவா இருக்கும்னா ஆன்டி ஃபெர்டிலிட்டி எஃபெக்ட், அதாவது ஸ்பெர்ம்களோட எண்ணிக்கை, அடர்த்தி, திக்னஸ் குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை சில ஆராய்ச்சிகளை பார்த்திருக்காங்க. இது ஒரு டிராபேக். இதுக்கு காரணம் செலக்டிவ் ஆண்ட்ரோஜன் டிப்ரவேஷன் அப்படின்னு ஒரு பாத்வே சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டாம். பட் இதை எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, இதை நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது நோய்கள் இல்லாதவங்களுக்கு நோய் வராம தடுக்கக்கூடிய ஹெல்த் ப்ரொடெக்ஷன், ஹெல்த் ப்ரமோஷன், டிசீஸ் பிரிவென்ஷனுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது நோய் இருக்கிறவங்களை விட இல்லாதவங்க கூட இதை ரெகுலரா சும்மா சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடுக்காய் 1 பங்கு, நெல்லிக்காய் 4 பங்கு, தாண்டிக்காய் 2 பங்கு. இதை நிழல்ல நல்லா உலர்த்தணும். உலர்த்துற பின்னாடி அரைத்து பொடியாக்கலாம். வீட்டுல தயாரிக்க முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகள்லையும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் மழைக்காலங்கள்ல சுடுதண்ணீர்ல இதை கலக்கி குடிச்சா போதும். சில பேர் இதை தேன் கலந்தும் சாப்பிடுவாங்க, சில பேர் நெய் கலந்தும் சாப்பிடுவாங்க. இப்போ சம்மர்ல வாட்டர், தண்ணீர்ல இது கொஞ்சமா சாப்பிட்டாலே, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும். அதாவது கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய நச்சுத்தன்மை வந்துடாது. அதனால இது நம்ம இப்ப செஞ்சு பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். திரிபலா சூரணம் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற இந்த திரிபலா சூரணம், இதுல இருக்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். ஸோ இதை நம்ம இப்போ குடிக்க போறோம். ஸோ உள்ளார பொடி டைரக்டா இருக்கு. இதை மோந்து பார்க்கும்போது கடுக்காய் ஸ்மெல் தான் அதிகமா இருக்கு. எனிவே சுடுதண்ணியில கலக்கி குடிச்சிருவோம். திரிபலா பொடி சுடுதண்ணியில குடிக்கலாம்னு சொல்லி சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பொடியுமே இதே ஸ்பூனு தாங்க, வழக்கம் போலதான். இந்த ஸ்பூன்ல நம்ம கொஞ்சமா எடுத்துக்குவோம். 1 to 2 கிராம் சொன்னேன், நான் 2 கிராமுக்கு கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கணும். ஓகே, கடுக்காய் தண்ணீர் தான். எந்த அளவுக்கு தாண்டிக்காய் இருக்கு, எந்த அளவுக்கு நெல்லிக்காய் லைட்டா தெரியுது. தாண்டிக்காய் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, அதனால இதுல இருக்குன்னு நம்புறேன். நல்லா இருக்கு. ஸோ ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி இந்த திரிபலாவை சொல்லியிருக்கிறேன். சும்மா கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.